பண்ணிக்கலாம். as of now ஒரு பிரைட், ரெண்டு பிரைட்ஸ்மேட், ஒரு டீம் மேக்கப், ஒரு க்ரூம் மேக்கப் எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டச் அப் சொன்னீங்கல்ல, அது வேணும்னா நீங்க சொல்லுங்க, நம்ம அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம். பிரைடுக்கு இப்போ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஃபேஷியல் அந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு ஃபேஷியல் வந்து பண்றாங்கன்னா அது அட்வைசபிள். ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபேஷியல் அந்த மாதிரி பண்ணிக்கலாமே தவிர ப்ளீச் வேண்டாம். நார்மல் சலூன்ஸ்ல பண்ண வேணாம். இப்போ டாக்டர்ஸ், டெர்மட்டாலஜிஸ்டே நிறைய பேர் வந்து ஃபேஷியல் சர்வீஸ் பண்றாங்க. இந்த கெமிக்கல் பீல்ஸ் வேண்டாம். ஏன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கு, பிக்மெண்டேஷனும் கிடையாது. உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்குன்னா டாக்டர்ஸே ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. டாக்டர் ஹெட் சர்வீஸாவே அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க போயிட்டு ஜஸ்ட் ஒரு பிரைடு ஃபேஷியல் எடுத்துக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க. அந்த இதில் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எடுக்காம ஜஸ்ட் ஒரு ஃபேஷியல் மட்டும் எடுத்துக்கோங்க. எதுக்கு அதுன்னா கொஞ்சம் பீல் ஆகும். மேக்கப் பண்ணும்போது எக்ஸ்பாலியேஷன் தேவைன்ற மாதிரி இருக்கும். அது ஸ்க்ரப்லாம் பண்ணும்போது எக்ஸ்பாலியேட் நல்லா ஆயிடும் ஸ்கின். ஸோ ஸ்கின் ஈஸியா நல்லா மேக்கப்பே அழகா உட்காரும் ஃபேஸ்ல. அதுக்காக ஓகே லென்ஸ் நானே கொண்டு வந்துடுவேன், லாஷஸ் நானே கொண்டு வந்துடுவேன். அதை வந்து அவங்க கிட்ட கேட்டு நான் அப்ப வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சேஃப்டி பின்ஸ், பாபி பின்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்துடுவேன். எனக்கு வந்து பிரைடும், கிளைண்ட்டும், அவங்க அவுட்ஃபிட்டும், அவங்களோட ஜுவல்ஸும் வந்துட்டு ஏதாவது ஹேருக்கு வைக்க போற ஃப்ரெஷ் பூனா நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதை வைக்கிறது. மற்றபடி ஹேர் ஆக்சசரிஸும் நாங்களே கேரி பண்ணிடுவோம். ஏதாவது தேவை அப்படின்னா நாங்களே யூஸ் பண்ணிப்போம். ஓகே, தேங்க்யூ. எதுனாலும் கூப்பிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ.